நடப்பு ஐபிஎல் சீசன்ல யாரு முதல் அணியா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா ஒரே நாள்ல 3 அணிகள் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. சண்டே நடந்த டபுள் ஹெட்டரோட முடிவுல புள்ளிப்பட்டியலில் 18 புள்ளிகளை பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலிடம் பெற்றது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில் ஆர்சிபி 17 புள்ளிகளோட 2வது இடத்துலையும், அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் 3வது இடத்துலையும் இருந்து அவங்க 2 பேருமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இப்போ பிளே ஆஃபுக்கான ரேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு மோதக்கூடிய அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 அணிகள் இருக்காங்க. அதில் முதலாவது அணி அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் டேபிளில் 4வது இடத்துல இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்காங்க புள்ளிப்பட்டியலில். ஆனாலும் அவங்க 13 போட்டிகள் விளையாடிட்டாங்க. அதனால அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இல்லை அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 11 போட்டிகளில் விளையாடி 10 புள்ளிகளில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பிளே ஆஃப் ரேஸுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தொடருது. இந்த 3 அணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் 17 புள்ளிகளுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 11 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. எஞ்சி இருக்கிறது அவங்களுக்கு 3 போட்டிகள். இந்த 3 போட்டிகளில் வெற்றியை பதிவு பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 16 புள்ளிகள் தான் கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களுக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே இவங்க 13 புள்ளிகளில் இருக்காங்க. இவங்களும் ஹைதராபாத்தும் மோதிர ஒரு போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. அதனால இவங்களுக்கு தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதனால 13 புள்ளிகளோட இருக்காங்க. இவங்களுக்கு எஞ்சி இருக்கிற போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 போட்டிகள் இருக்கு. ஸோ இந்த 2லையும் அவங்க வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா 17 புள்ளிகளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இப்போதைக்கு 14 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் எஞ்சி இருக்கிற போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2. ஸோ அவங்க அந்த 2 போட்டியிலும் ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 புள்ளிகளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் டெல்லியும் ஒரு போட்டியில் விளையாட வேண்டியது இருக்குது. அந்த போட்டி 21ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ அந்த போட்டியோட முடிவு அப்படிங்கிறத வச்சே நம்ம பிளே ஆஃபுக்கு யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறத ஏறக்குறைய உறுதி செஞ்சிடலாம் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அணி 15 புள்ளியை பெறுவாங்க, இன்னொரு அணி பார்த்தோம்னா 16 புள்ளியை பெறுவாங்க. அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களோட நெட் ரன் ரேட்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால அவங்களுக்கான வாய்ப்பு தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கும். அப்படியே குவாலிஃபை ஆனாலும் இப்போதைக்கு அவங்களோட இடம் அப்படிங்கிறது அதே 4வது இடத்துல தான் இருப்பாங்க. எஞ்சி இருக்கிற இன்னொரு போட்டியில் பஞ்சாபுக்கு எதிராக அவங்க விளையாட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க 18 புள்ளிகளை வாங்க முடியும். அதற்கப்புறம் தான் அவங்க டேபிளில் அவங்களுக்கான நிலையான இடம் எது அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி டெல்லிக்குமே ஒரு போட்டி மும்பை கூட விளையாடுறாங்க. இன்னொரு போட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள், இன்னொரு போட்டி பார்த்தோம்னா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா ஒரு போட்டி ரத்து பண்ணப்பட்டதில்ல, அதுதான். ஸோ அந்த போட்டி பஞ்சாப்க்கு எதிராக அவங்க விளையாட இருக்காங்க. ஸோ அந்த போட்டியோட முடிவுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதையும் பெரிய மார்ஜின் அடிப்படையில் ஜெயிச்சாதான் அவங்க உள்ளே போக முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டெல்லி மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையில தான் அந்த பிளே ஆஃப்ல 4வது இடத்துக்கான ரேஸ்ல அதிகமாக இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அதுக்கப்புறம் மும்பை அணிகளுக்கு இடையில தான் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஏன்னா லக்னோவுக்கு தொடர்ந்து 3 போட்டிகளை ஜெயிக்கணும், அதையும் பெரிய நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கிறனால அவங்க இந்த ரேஸ்ல இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு.